புதுசு வந்துருக்கா? செம்மணி சிந்துபாத்தி அகழ்வு பணிகள் இன்றும் நடைபெற்றது. இன்று 4 மனித எச்சங்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இனங்காணப்பட்ட 126உடன் சேர்த்து பார்க்கின்ற போது மொத்தம் 130ஆக இந்த இலக்கம் உயர்வடைகின்றது. அதே நேரம் இந்த 130ல் ஏற்கனவே எடுத்து கட்டுக்காவலுக்கு கொடுக்கப்பட்ட 117உடன் சேர்த்து 3 மனித எச்சங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் 120 இதுவரையில் கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் நாளைக்கு நாளண்டைக்கு 2 நாட்களும் இது ஒரு முக்கியமான தினங்களாக இந்த இடம் பார்க்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக நாளைக்கு இது ஒரு மனித புதகுழி என்று வருகின்ற போது நிலத்தினை ஊடுருவி நிலத்துக்கு கீழே இருக்கின்ற விடயப்பரப்புகளை தடைய பரப்புகளை ஆராயக்கூடிய ஸ்கேனர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதன் மூலமாக இந்த மனித புதகுழியினுடைய நீள அகலங்கள் அல்லது இது மேலதிகமாக அகழிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விவரிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அது எடுத்து தருகின்ற விவரண படங்களினை இங்கே பொருள் கோடல் செய்து அதற்கேற்ற மாதிரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விடவும்
சேகரிக்கப்பட்ட தடயப் பொருட்கள் சம்பந்தமாக பொதுமக்களிடம் கருத்துக்களினை கேட்டு அவர்களிடம் அபிப்பிராயங்களினை கேட்டு அந்த விடயப்பரப்புகளை புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளினை செய்வதற்கு அந்த விடயப் பொருட்கள் நாளைய மறுதினம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த விடயப்பரப்புகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பங்களிப்பு மிகவும் சாதாரணமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த மனித புதகுழி சம்பந்தமான புலன் விசாரணைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். வர இருக்கிற காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சாட்சியங்கள் என்ற முறையில் அவையில் பாதுகாக்கிறதுக்காக OMB ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. சாட்சியங்களுக்காக நிச்சயமாக கண்காணிப்பு சம்பந்தமாக நாங்கள் ஒப்சர்வர் என்ற வகையில் நேரடியாக பார்வையாளர் மட்டுமன்றி இல்லாமல் இந்த விடயப்பரப்புகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அவதானிப்பாளர் என்ற வகையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் வந்து பொதுமக்களிடம் இது சம்பந்தமான தடயப் பொருட்கள் சம்பந்தமான விவரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை சம்பந்தப்பட்ட சட்ட நீதித்துறைக்கு சமர்ப்பிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பு சம்பந்தமான கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் ஏற்கனவே மன்றுக்கு. குறிப்பாக அந்த மொழி பேசக்கூடியவர்களாகவும் பாலினம் சார்ந்த விடயப்பரப்புகள் அந்த உளவியல் சார்ந்த விடயப்பரப்புகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மேலும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில் இங்கே தொழிற்படுபவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல விடயப்பரப்புகளினை நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இங்கே வருகின்றவர்களுக்கு போதிய அளவு குடிநீர் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான விடயப்பரப்புகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கரிசனையாக இருக்கின்றோம். அதற்காக நிச்சயமாக தொடர்ந்து நீதிமன்றமும் அதே நேரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் நேரடியான கண்காணிப்பில் ஈடுபடும் என்பதனை உறுதிபட கூறுகின்றேன். சாட்சியங்களை வந்து பார்வையிட சொல்லுங்கள். அது சம்பந்தமாக OMB ஏதாச்சும் பொது அறிவித்தல்கள் எதுவும் கொடுத்துருக்கா பத்திரிகை செம்மணி சம்பந்தமாக நாங்கள் பொது அறிவித்தல் இதுவரையில் விடையில். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய இது சம்பந்தமாக இருக்கின்ற மனித புதகுழி சம்பந்தமாக கொக்குத்தொடுவாய் மனித புதகுழி சம்பந்தமாக ஏற்கனவே பெறப்பட்ட சான்று பொருட்கள் சம்பந்தமாக ஒரு அறிவுறுத்தல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். இங்கே நேரடியாக அந்த சான்று பொருட்கள் காட்சிப்படுத்த இருக்கின்ற காரணத்தினால் அது சம்பந்தமான அறிவித்தலை நாங்கள் விடவில்லை. ஆனால் பகிரங்கமாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் மக்களுக்கு இதனை வந்து பார்வையிட்டு அது சம்பந்தமான விவரப்பரப்புகளினை எடுத்து கூறுமாறு. முதல்ல வந்து கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறவர் வந்து தான் வந்து சாட்சி சொல்வதற்கு தயார்னு சொல்லி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் சர்வதேச ரீதியாக சாட்சி தயார்னு சொல்லி ஜனாதிபதியை கடிதம் எழுதியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் வந்து இந்த செயற்பாடுகள் இந்த வழக்கின் போது அவரை பயன்படுத்தக்கூடிய நிலைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் ஊடகம் வாயிலாக நாங்களும் அறிகிறோம். நிச்சயமாக அவர் மட்டுமில்லை, இந்த வழக்கோடு தொடர்புபட்ட பல்வேறு சாட்சிகள் பல்வேறு இடங்களில் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அது சம்பந்தமாக நிச்சயமாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களுக்குள்ள நிச்சயமாக அவர்களை சந்திப்பதற்கோ அல்லது அவர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டு அதுகள் சம்பந்தமான விவரப்பரப்புகளினை நீதிமன்றத்துக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கும். நிச்சயமாக இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிற நிலையில் அவர் சிறையில் இருக்கிறார். அவற்றை பாதுகாப்பு சம்பந்தமாக அவர் ஒரு சாட்சியம் என்ன முறை பாதுகாப்பு சம்பந்தமாக OMB ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுக்கணும் சாட்சியக்காக? நிச்சயமாக சாட்சிகள் மற்றும் கூடுதலான வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் சாட்சிகளை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு தெரியும் அதற்கென்று ஒரு அதிகார சபை இருக்கின்றது. கூடுதலான வரைக்கும் OMB அலுவலகம் வந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்கள் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான கரிசனைகளினை அதிகம் வெளிப்படுத்துகின்றது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த சாட்சிகளுடைய பாதுகாப்புன்றது வந்து நிச்சயமாக அந்த அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனூடாக நிச்சயமாக அவருக்கு ஏதாவது அப்படியான சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் அந்த அதிகார சபையுடன் இணைந்து நாங்கள் அந்த தேவையான கரிசனைகளினை நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம் நிச்சயமாக.